சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டப்படும் கழிவுகளாலும் குப்பைகளாலும் காவிரி ஆறு மாசுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் மூலம் 11 டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் அளவுக்கு மீறிய கழிவுகள் கலப்பதால் காவிரி ஆறு கழிவுநீர் கால்வாயாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகாய தாமரை படர்ந்து கிடக்கிறது. அதில் ஜனங்கள் குளிச்சா இன்னைக்கு சொரிசிறங்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்றாட வரக்கூடிய ஜனங்கள் துணி துவைக்கிறவங்க, குளிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருளில் போட்டு அது ஒரு பெரிய குப்பை காடாக மாறி இருக்கிறது. தண்ணி மேலே ஏறி வரும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, கீழே இருக்கிற அந்த இதுங்க பூராமே காலில் பட்டு நிறைய பேர்த்து கிழிச்சிக்குது, இது பண்ணிக்குது. அது சீக்கிரம் ஆடுறதும் இல்லைங்க. இந்தமாரி நிறைய தூய்மையான இதெல்லாம் கொஞ்சம் கூட சுத்தபத்தம் இல்லாத, சுகாதாரம் இல்லாத பண்ணிட்டாங்க. ரொம்ப இதாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க குடியிருக்கிறது ரொம்ப பாதிப்பாக இருக்குதுங்க. குழந்தைங்க இந்தமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ரெண்டாவது, துணி துவைக்க வரப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உள்ளே வரத்துக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு சூழலை உண்டு பண்ணிட்டாங்க இந்த இடம். மேட்டூர் காவிரி கரையில் நேர்த்திக் கடனாக செலுத்தப்படும் ஆடு கோழிகளின் கழிவுகள் காவிரியில் கலந்து விடுகின்றன. அங்கு விற்கப்படும் மீன்களை சுத்தம் செய்யும் போது அதன் கழிவுகளும் கலப்பதால் காவிரியில் புனித நீராட வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். மேலும் அங்கு வரும் சமூக விரோதிகள் மது பாட்டில்களை வீசி செல்வதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையுடன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளும் சேர்வதால் நதிநீர் முற்றிலும் மாசடைந்து கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்கள் தொற்றும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். மேட்டூர் காவிரி புனிதமானதுங்க. நிறைய பக்தர்கள் நீராட வராங்க. இது என்னென்னா, இந்த ஆகாய தாமரை, இந்த சாங்கி மண்டவரையும் வெறும் குப்பை கப்பெல்லாம் நிறைய போட்டுறாங்க. இது நம்ம நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் எடுத்து நல்லா பண்ணால் வரவங்களும் நல்லா இருக்கும். மேட்டூர் அணை பகுதியில் மாசடைந்து வரும் காவிரியை சுத்தப்படுத்த தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் வசிக்கின்ற வீட்டை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்கோமோ அதே போன்று நம்மை சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று இப்போ மேட்டூர் அணையிலிருந்து செல்லக்கூடிய இந்த காவிரி ஆறு முற்றிலுமாக குப்பை காடாக மாசடைந்து காணப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த பகுதியை சுத்தமாக வைத்திருக்க உதவ வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மேட்டூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுதீனுடன் மேட்டூர் பாலகிருஷ்ணன்.